தற்போதைய அண்மை செய்தி. ராமேஸ்வரத்தில் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட மீனவர்களை விடுதலை செய்ய வலியுறுத்தியும் இதனை தடுக்க தவறிய மத்திய மாநில அரசுகளை கண்டித்தும் மீனவர்கள் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தை அறிவித்துள்ளனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருவதற்காக நமது செய்தியாளர் சுரேஷ் இணைப்பில் இருக்கிறார். சுரேஷ், வணக்கம். உங்க விரிவான தகவல்களை சொல்லுங்க. நிச்சயம் ராரியா. நேற்று மாலை ராமேஸ்வரத்தில் இருந்து உரிய அனுமதி சீட்டு பெற்று சுமார் 500க்கும் மேற்பட்ட படகுகளில் 1200 மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர். அப்பொழுது நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த பொழுது அங்கு அந்த வழியாக வந்த இலங்கை கடற்படையினர் தமிழகத்தைச் சேர்ந்த 5 படகுகளையும் 32 மீனவர்களையும் கைது செய்து இலங்கை துறைமுகத்திற்கு அழைத்து சென்றுள்ளது. இந்த நிலையில இன்று ராமேஸ்வரத்துல மீனவர் சங்கத்தின் சார்பாக பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்துல இன்று முதல் வருகின்ற நாள் வரையிலும் காலவரையற்ற வேலை நிறுத்தத்தில் ஈடுபட போவதாகவும் பாரத பிரதமர் ரயில்வே பாலத்தை திறப்ப வருவதாக சூழ்நிலை நிலவி வரும் நிலையில அவர் வரும்பொழுது மீனவர்கள் அவரை கண்ணீருடன் வரவேற்க வேண்டாம் என்று நாங்கள் நினைக்கிறோம். எங்களது படகுகளையும் மீனவர்களையும் இலங்கையிலிருந்து விடுதலை செய்து என்றால் நாங்கள் உங்களை வரவேற்க மனமகிழ்ச்சியுடன் வரவேற்போம் என்று அவர்கள் கூறி வருகின்றனர். அதைத் தொடர்ந்து ராமேஸ்வரத்தில் இன்று முதல் காலை வரவேற்ற வேலை நிறுத்தத்தில் ஈடுபட போவதாக மீனவர்கள் அறிவித்துள்ளனர். உங்க தகவல்களுக்கு நன்றி சுரேஷ்.